உலகத் தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். என்ன ஷேர் மார்க்கெட் நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, பங்கு சந்தை என்பது யூகத்தின் அடிப்படையிலே நாம் அனுதினமும் வருமானம் ஈட்டக்கூடிய மிக அற்புதமான ஒரு துறை. இதில் ஜோதிடவியலும் பங்கு சந்தையும் ஒரு 60 வீடியோவுக்கு மேலே நான் போட்டிருக்கேன். அது இதுவரைக்கும் பார்க்காத புதிதாக பார்க்கக்கூடிய நேயர்கள் சென்மி ஷேர் மார்க்கெட் வீடியோஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா என்னுடைய செல்ஃபோன் நம்பர் 9842208655 இந்த நம்பரில் வாட்ஸ்அப்பில் இருக்குது. ஏன்னா நாம் ஆத்தில் போட்டாலும் அளந்து போட வேண்டும், சரிங்களா? என்னை பொறுத்தவரை கற்றதை கற்றபின் கற்பிப்பது என்னுடைய வழக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்கேல்பிங் ட்ரேடிங். இந்த ஸ்கேல்பிங் அப்படிங்கிறது நீங்கள் நிமிட கணக்கில் ஒரு மைக்ரோ ட்ரேடிங் அப்படின்னு எடுத்துக்கலாம், ஸ்கேல்பிங் பண்ணிக்கலாம். அதை டப்பு டப்பு டப்புன்னு ரொம்ப ஃபாஸ்ட்டாக நம்ம சம்பாதிக்கக்கூடியது. இந்த துறையில் இதுக்கு யார் காரகத்துவம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜாதக ரீதியாக லக்னம். இந்த லக்னம் அப்படிங்கிறது தான் ஸ்கேல்பிங் ட்ரேடிங்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது. எப்படி சாலையில் சென்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு வாகனத்தையும் எதிரில் வரக்கூடிய வாகனத்தையும் அதை கெஸ் பண்ணி இந்த காரை முன்னோக்கி சென்று ஓவர்டேக் பண்ணி அந்த காருக்கும் இடையூறு இல்லாமல் நாம் எப்படி முந்தி செல்வதோ அது யார் செய்கிறான்னா கையா காலா நம்மளுடைய பிரெயின். அந்த பிரெயின் தான் நம்மளுடைய லக்னம். எண்சான் உடலிற்கு சிரசே பிரதானம். அது மாதிரி லக்னம் கெட்டு போச்சுன்னா அவர் பாருங்க, பணத்தை ஒரு 2 கோடி ரூபாய்க்கு மேலே இழந்துட்டார் ஷேர் மார்க்கெட்டில். எப்படி இழப்பார்? முதல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய நீங்கள் தயவு செய்து நான் உங்களை சிவப்பு கம்பளம் போட்டு வரவேற்கிறேன். ஏனென்றால் நீங்கள் முதலீடு செய்யக்கூடிய ஒரு 2500 ரூபாயிலிருந்து 2.5 கோடி ரூபாய் வரை அது போய் பணம் திரும்பி வரலை என்றால் அது வேஸ்ட் தான் இல்லையா? முதல் 2500 ரூபாயை என்னிடம் எனக்கு நீங்கள் தட்சணையாக கொடுத்து உங்கள் ஜாதக அடிப்படையில் இந்த ஸ்கேல்பிங் ட்ரேடிங் பண்ணவா வேண்டாமா கேளுங்க. உங்களுடைய லக்கணம் எப்படி இருக்குங்கிறத, லக்கண டிகிரி, லக்கண புள்ளி, அது எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறது, அந்த ஸ்டார் லார்ட் எங்கே இருக்கிறது, என்ன தசாபுத்தி நடந்து கொண்டிருக்கிறது, எதையெல்லாம் பார்த்து உங்களுடைய லக்கண ரீதியாக அது வேணுமா வேண்டாமா அல்லது நம்ம அடுத்ததுக்கு போயிடலாம். ஏன்னா காலையில் 9:15 மணிக்கு அதை திறந்து இந்த ட்ரேடிங் ஓப்பன் ஆகி சாயந்தரம் 3:15 மணிக்குள்ளார ஒரு பெரிய அமௌண்ட்டை நீங்கள் சம்பாதித்து வர வேண்டும் என்றுதான் என்னுடைய நோக்கம். பெரும் பணத்தை இழப்பதும் அல்லது இன்றைக்கு ஒரு நாளைக்கு தேவையான ஒரு 5000 ரூபாய் வந்து விட்டால் இந்த ஸ்கேல்பிங்கில் உங்கள் லக்னம் தான் முடிவு செய்யுது. இன்னும் வச்சு பார்க்கலாம், இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகட்டும், அல்லது இல்லை போதும் என்ற நிலையில் இருக்கிறீங்களா, இல்லை பத்தாது இன்னும் வேண்டும் என்ற மனநிலையில் இருக்கிறீங்களா என்பதெல்லாம் தசாபுத்தி அந்தரம் சூட்சுமம் அது தீர்மானிப்பதை விட உங்களுடைய லக்னம் தான் அங்கே தீர்மானிக்குது. எப்படின்னா ஒரு பெரிய டாரஸ் வண்டி, ஒரு 12 சக்கர வண்டி போயிட்டு இருக்கு, சரிங்களா? இப்போ முன்னாடி எதிர்க்க வாகனம் வந்துகிட்டு இருக்கு. இந்த வண்டியை முந்தணும் என்றால் நமக்கு சரியான இட வசதி வேண்டும், அதுபோக மனசுல தில்லு வேண்டும். அதுக்கப்புறம் நம்ம மிக வேகமாக தன்னுடைய வாகனத்தை இயக்கி எதிரில் வரக்கூடிய வாகனம் நெருங்குவதற்கு முன்பாக உள்ளே சொருகி சென்று விட வேண்டும். அந்த அமைப்பு யாருக்கு இருக்கிறது? இதையெல்லாம் தயவு செய்து உங்களுடைய இனிஷியலான பேமெண்ட்டை ஒரு நல்ல அற்புதமான ஒரு வழிகாட்டியாக என்னை பொறுத்தவரை நீங்கள் செலுத்தி அமர்ந்து பொறுமையாக கேட்டு ஸ்கேல்பிங் பண்ணலாமா, இந்த மைக்ரோ ட்ரேடிங் இன்ட்ராடே பண்ணலாமா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹோல்டிங் பண்ணலாமா, அதுக்கு அடுத்தது மியூச்சுவல் ஃபண்ட் பண்ணலாமா, அல்லது பொசிஷன் எடுத்து வைக்கலாமா, அல்லது ஐபிஓ போகலாமா, பாருங்க எவ்வளோ அற்புதமான ஈக்விட்டி ஷேர்ஸ் போகலாமா, அடுத்தது சில்வர் கோல்டு என்று வாங்கி வச்சுக்கலாமா. இதை தெரியாமல் தயவு செய்து இறங்கி
சிறுபிள்ளை வெல்லாமை, வீடு வந்து சேராது என்பது போன்று நீங்கள் ஆகிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த 60க்கு மேற்பட்ட காணொளிகளில் இன்னைக்கு ஸ்கேல்பிங் பார்க்குறோம். ஸ்கேல்பிங் ட்ரேடர்ஸ் வெசல்ஸ் லக்னம். இந்த லக்னம் தான் தீர்மானிக்கும். 12 லக்கணங்கள் இருக்கிறது. மேஷம், முதல்ல மேச லக்கணம். மேச லக்கணக்காரர் என்ன ராசியா வேணா இருங்க, அதெல்லாம் விட்டுருங்க. மேச லக்கணக்காரர் அதுல அஸ்வினி நட்சத்திரம் கேது, பரணி நட்சத்திரம் சுக்கிரன், சூரியனுடைய நட்சத்திரம் கார்த்திகை. இந்த கார்த்திகை 5ஆம் பாவாதிபதியினுடைய நட்சத்திரம். சரிங்களா? அந்த 5ஆம் பாவாதிபதி கொஞ்சம் அறிவும் புத்திசாலித்தனமும் நிர்வாக திறமையும் இந்த லக்னம் வந்து கிருத்திகையில் இருக்கான்னு பார்க்கணும். அதே மாதிரி அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர் அந்த கேது. இது என்ன செய்யும்? ஆசை காட்டி மோசம் செய்யக்கூடியது. இந்த மேச லக்னம் என்பது சர லக்னம், வேகத்தினுடைய மொத்த உருவம். இதில் நீங்கள் ஸ்கேல்பிங் போகும்பொழுது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸ்கேல்பிங் என்பது வந்து அதை நிமிட கணக்கில், செகண்ட் கணக்கில், மணிக்கணக்கில் சம்பார்த்தனை எதிர்பார்த்து ஒரு 50 லட்ச ரூபாயை போட்டு ஸ்கேல்பிங்கில் டக்குன்னு ஒரு நாள் 1 லட்ச ரூபா வந்துச்சுன்னா வெளில விட்டியாந்துடணும். 50 1 கோடியா வரணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா சரலக்கணம், தப்பு இல்லையா? யாரெல்லாம் சரலக்கணத்தில் இருக்கிறீங்க? கடகம் சரலக்கணம், துலாம் சரலக்கணம், மகரம். இந்த 4 லக்கணக்காரர்கள் அல்லது இந்த 4 ராசிக்காரர்கள் ஸ்கேல்பிங் போறதுல அவாய்ட் பண்றது நல்லது. அந்த இன்னமும் உட்பிரிவா நீங்க ஜாதகம் பார்க்க வரும்போது சொல்றேன். அந்த லக்னத்துல என்ன கிரகம் இருக்கிறது, அந்த சந்திரனோட எந்த கிரகம் சேர்ந்து இருக்கிறது, அந்த லக்னத்தை எந்த கிரகம் பார்க்கிறது, அந்த ராசியை எந்த கிரகம் பார்க்கிறது, இதையெல்லாம் பார்த்து உங்களுக்கு வந்து ஒரு கிராஃப் ஒன்று வரைஞ்சி கொடுத்து ஸ்கேல்பிங்கில் போகும்பொழுது நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகள் இதையெல்லாம் அழகாக எடுத்து சொல்லி அதன்படி நீங்கள் போனீங்கன்னா கொஞ்சம் சம்பாதிக்கலாங்க. இல்லாத போது இன்னைக்கு நீங்கள் ஒரு டார்கெட் வச்சுட்டு போயிட்டு உங்களுடைய லக்னம் கெட்டு ராசி கெட்டு சர லக்னம்ங்கிறது வேகமாக ஒரு விஷயத்தை அடைய வேண்டும். அதாவது ஒரு 10 கல் எடுத்துட்டு வரும், சரியானபடி குறி பார்க்குதோ இல்லையோ அந்த மாமரத்தில் நின்றுட்டு ஒரே குலையை பார்த்து 10 கல்லையும் வீசும், ஒரு காயும் விழல் அப்படிங்கும்போது டக்குன்னு துண்டை உதறி தோலில் போட்டுட்டு வீட்டுக்கு போயிடும். அதே ஸ்திர லக்கணம் ஸ்கேல்பிங் ரிஷப லக்கணம், சிம்ம லக்கணம், விருச்சிக லக்கணம், கும்ப லக்கணம். அதெல்லாம் வந்து சரம் மூமெண்ட்ஸ். இது ஸ்திரம், காரியம் மாற்றக்கூடியவர்கள், எதற்கும் கலங்காதவர்கள், நங்கூரம் போட்டது மாதிரி நிற்பாங்க. 10 கல்லை எடுத்துட்டு வந்து இந்த மாங்காய் அடிப்பதற்கு சரியான இடத்தில் சரியான அந்த மாங்காயினுடைய குலையை நோக்கி ஒரு கல்லை எரிந்து அது மாங்காய் விழவில்லை என்றால் அந்த மரத்தை சுற்றி கொஞ்சம் யோசித்து எந்த இடம் நமக்கு சாதகமாக இருக்கிறது என்ற குறியை பார்த்து தவறாமல் அந்த 10 கல்லிலே கண்டிப்பாக ஒரு குலை மாங்காய் விழுந்தவுடன் எடுத்து சென்று விடும். ஸ்கேல்பிங் வந்து ரொம்ப ஷார்ப் மைண்ட். உங்களுடைய லக்னம் நன்றாக இருக்க வேண்டும், லக்ன அதிபதி நன்றாக இருக்க வேண்டும். அதெல்லாம் இந்த போர்டில் நம்ம லக்ன அதிபதியெல்லாம் எடுத்து போட முடியாது. அதே மாதிரி லக்னம் வந்து எந்த நட்சத்திரத்தில் இருக்குன்னு பார்க்கணும். ஸ்திர லக்னமாகிய ரிஷபராசிலையும் சூரியன் நட்சத்திரம் இருக்கு, நல்ல ஹேண்டில் பண்ணக்கூடிய நட்சத்திரம். அதே மாதிரி சந்திரனுடைய நட்சத்திரம் இருக்கு ரிஷப லக்னத்தில், ரோஹிணி நட்சத்திரம். அது கொஞ்சம் மூமெண்ட்ஸ் ஜாஸ்தி. இந்த ஸ்கேல்பிங்கில் உடனே பண்ணணும், உடனே பணம் பார்க்கணுங்கிற எண்ணத்தை ஏற்படுத்தும். ஏன்னா அது நாள்கோள், அவங்கள நிமிஷ நேரத்தில் கொஞ்சம் தோல்வி அடைஞ்சிருவாங்க, கவனம் தேவை. அடுத்தது மிருகசீரிட நட்சத்திரம், பதறிய காரியம் சிதறிவிடும், பதட்டம். அதே மாதிரி சிம்ம லக்கணம் மக நட்சத்திரம். மக நட்சத்திரத்தில் உள்ளவர்கள்லாம் இந்த ஸ்கேல்பிங்குள்ளார போகக்கூடாது. கேது வந்து ஒரு மாயை, ரெட்ரோகிராட் பிளானட். நாம் வந்து சாணி ஏறினா முழை சறுக்கக்கூடியது. அப்போ ஸ்கேல்பிங்கில் வந்து நீங்கள் ஸ்திர லக்கணமாக இருந்தாலும் மக நட்சத்திரமாக இருக்கும் பொழுது தொலைநோக்கு பார்வையுடன் நீங்கள் அந்த பங்கு சந்தைகளை ஈடுபடலாம். அதுக்கு அடுத்த வீடியோ வரும். அடுத்தது பூர நட்சத்திரம், நல்ல காரியம் மாற்றக்கூடிய 10ஆம் பாவாதிபதியினுடைய நட்சத்திரம் அது இல்லையா? அது ஓரளவுக்கு ஒரு
ஒரு இலக்குகளை அடைந்து விட்டு டக்குன்னு வெளியில் வந்துடும். அதே மாதிரி சூரியனுடைய நட்சத்திரம் உத்திரம், அவர்கள்லாம் வந்து நல்ல நிர்வாக திறமை உடையவர்கள், பதட்டம் இல்லாதவர்கள், அதிக ஆசை இல்லாதவர்கள். அதே மாதிரி விருச்சிக லக்னம், எப்பொழுதுமே இவங்கெல்லாம் தொலைநோக்கு பார்வையுடன் செய்யக்கூடிய அந்த ட்ரேடிங்கை பண்ணணும். இந்த ஸ்கேல்பிங்லாம் உங்களுக்கு மேட்ச் ஆகாது. காரணம், நீங்கள் கொஞ்சம் யோசிக்கும் பொழுதே அது வேற லெவலுக்கு போயிடும். கொஞ்சம் யோசிப்பீங்க. ஏன்னா ஆழமான ராசி, ஆழமான லக்னம் எது அப்படின்னாக்கா வந்து உங்களுக்கு விருச்சிக லக்னம் தான். அந்த விருச்சிகம் ஆழமாக இருக்கும் பொழுது என்ன செய்யுது, தொலைநோக்கு பார்வையோட ஒரு அன்லிஸ்டட் கம்பெனியினுடைய பங்குகளை வாங்கி வைத்து கொண்டு அது லிஸ்டடுக்கு போகும்பொழுது 2 மடங்கு 3 மடங்கு பார்த்துடலாம். ஆக உங்களிடமும் குருவோட நட்சத்திரம் விசாகம் இருக்கும், அதெல்லாம் தொலைநோக்கு பார்வை. கேட்டை நட்சத்திரம் உடனே ஃபாஸ்ட் ட்ரேடிங் பண்ணுறது அது. அதே மாதிரி அனுச நட்சத்திரம், அதெல்லாம் வந்து ஸ்கேல்பிங்கை விட நல்ல ஒரு மியூச்சுவல் ஃபண்டுக்கு தான் கரெக்டானது. அதே மாதிரி அவிட்ட நட்சத்திரம், போராட்டாதி, சதயம், இந்த கும்ப லக்கணத்தில் உள்ளவங்க, சதய நட்சத்திரத்தில் உள்ளவங்கலாம் பேராசையினால் இழுக்கக்கூடியது. ராஜராஜ சோழன் சதய நட்சத்திரம், உலகில் இருக்கக்கூடிய அனைவரையும் அண்ணாந்து பார்க்க வைத்தான் இல்லையா? அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான கோவில் தஞ்சை பெரிய கோவில். அந்த மாதிரி இந்த ஷேர் மார்க்கெட்டில் பிரம்மாண்டமாக சம்பாதிக்கணுங்கிற எண்ணத்தில் இந்த ஸ்கேல்பிங்குள்ளார வராதிங்க. ஆக இது மாதிரி இந்த ஸ்கேல்பிங் பண்ணக்கூடாதவர்கள் சர லக்கணம், சிற லக்கணக்காரர்கள் கண்டிப்பாக தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய அந்த ட்ரேடிங்க்கு போங்க. அதே மாதிரி உபய லக்கணம், மீனம், மிதுனம், கன்னி, தனுசு, இவங்க ஸ்கேல்பிங்க்கு வரும்போது என்னாச்சுன்னா இவங்க பதட்டக்காரர்கள், 2வது ஆக்சிலேஷன் மைண்ட் உடையவர்கள், இதுவாக ஜிக்ஜாக் மூமெண்ட்ஸ் இருக்கக்கூடியவர்கள். இவர்களும் இதற்கு உள்ளே வருவதற்கு கொஞ்சம் யோசிக்கணும். நிரம்ப அறிவு படைத்தவர்கள், ஆற்றல் படைத்தவர்கள். இவர்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, அந்த ஸ்கேல்பிங்கில் ஒரு நாளைக்கு ஒரு 3333 ரூபான்னு ஒரு கணக்கு வைங்களேன். அந்த இலக்கு வர்ற வரைக்கும் விளையாண்டுட்டு விட்டுறணும். ஏன்னா இவங்களுக்கு பெரிய பேராசையும் கிடையாது, அதே மாதிரி உள்ளார போய் நஷ்டமாயிடுமோங்கிற பதட்டமும் இருக்கும். சரலக்கணம் நான் சொன்னேன் இல்லையா, மேஷம் 10 கல் எடுத்துட்டு வந்து ஒரே கொலையை வந்து அடிச்சு ஒரு காயம் வரலன்னா விட்டுட்டு போயிடும். ஸ்திர லக்கணம் அப்படிங்கிறது ஓடு மீன் ஓட ஒரு மீன் வர காத்திருக்குமாம் கொக்கு. அவங்கெல்லாம் இதுக்குள்ளார வரக்கூடாது. இவங்கெல்லாம் வேற மியூச்சுவல் ஃபண்டுக்கு வேற மாதிரி ட்ரேடிங்க்கு போயிடணும். அப்போ ஸ்கேல்பிங் ட்ரேடிங் செய்வதற்கு உண்டான சர லக்கணக்காரர்கள் கவனம் தேவை. ஸ்கேல்பிங் பண்ண வேண்டுமே என்னால் உங்களுடைய ராசியும் லக்கணமும் கெடக்கூடாது, லக்கண அதிபதியும் கெடக்கூடாது. அதே மாதிரி தசா புத்தி அந்திரம் அந்தராந்திரம், அதாவது சூட்சுமம், இவை உங்களுக்கு ரொம்ப முக்கியம். இதையெல்லாம் தயவுசெய்து உங்களுடைய ஜாதக ரீதியாக பார்த்துவிட்டு எந்த மாதிரியான ட்ரேடிங்க்கு நாம் போகலாம் என்பதை தெரிந்து கொண்டால் வருங்கால முதலீட்டாளர்களுக்கு இது அற்புதமான ஒரு வழிகாட்டியாக இந்த நிகழ்ச்சி அமையும். பழைய நிகழ்ச்சிகள் 60க்கு மேற்பட்ட வீடியோகள் பெற விரும்பினால் இந்த எண்ணிற்கு நீங்கள் ஒரு ரிக்வெஸ்ட் கொடுங்க, வாட்ஸ்அப்பில் போட்டு விடுறேன், பாருங்க. ஆத்தில் போட்டாலும் அளந்து போடுவோம். இன்றைய சூழலில் வருமானத்திற்கு வகை செய்யக்கூடிய அற்புதமான ஒரு வழிகாட்டியாக இருக்கக்கூடியது பங்கு சந்தை. அதில் நம் நிலைப்பாடுகளை அறிந்து கொண்டு நாம் செயல்பட்டால் வெற்றி நிச்சயம். இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.